அருணாச்சலம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலகில் ஜோதியன் அம்பலத் தாடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அருணாச்சலம். அன்பு உறவுகள் அனைவருக்கும் அடியனோட இனிமையான வணக்கங்கள். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஆனாலும் இறைவனோட பெருங்கருணையால் திரும்ப திரும்ப ஆத்மாக்கள்னு சொல்லப்படுகிற நாம் எல்லோரும் அவன் இருக்கும் காலத்திலிருந்து இன்று வரை என்றும் தொடர்ந்து கற்றல் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் ஸ்மரணாத் முக்தி அருணாச்சலான்ற கருணை கடலான அண்ணாமலையார் அந்த ஆலமரத்தடியில் மௌனமாக அமர்ந்து இன்னும் அந்த ஆழமான சத்தியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதனால் அன்பு உறவுகளே, சகோதரர்களே, ஆத்ம சாதகர்களே, உங்கள் எல்லோருக்கும் அடியனோட பணிவான வேண்டுகோள் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட மூளை சார்ந்த படிப்புக்குள் சிக்கி விடாதீர்கள். அதுவே நிதர்சனம், நித்தியம், சத்தியம் என்று அடம்பிடிக்கும் தன்மையை அறவே அழித்து விடுங்கள். இப்போ சாதாரணமாக ஒரு விவசாயி எடுத்துக்கோங்களேன். நாமெல்லாம் பள்ளி பருவத்திலிருந்து பார்க்கிறோம். அவர்கள் இன்னும் தொடர்ந்து அந்த ஆடு மேய்த்தல் தொழில், நிலத்தை பண்படுத்தி காய்கறிகள், பழங்கள், பல்வேறு தானியங்களை உற்பத்தி செய்யும் தொழில், தொடர்ந்து பலவிதமான இயற்கையோடு இணைந்திருக்கும் பணிகளை தொடர்ந்து செய்கிறார்கள். எந்த சலிப்பும் வெறுப்பும் அங்கே தட்டுவதில்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை இறைவனோட சுரூபம். நம்ம உடம்பு எப்படி பஞ்சபூதங்களால் ஆனது மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த பஞ்சபூதங்களோடு இணைஞ்சிருக்கிறது அந்த சூரிய சக்தி, அந்த சந்திர சக்தி, அந்த நவகிரகங்கள், அந்த சித்தர்கள், ஞானிகள், கடவுளர்கள்னு சொல்லப்படுகிற உலகெல்லாம் நீங்கள் என்னதான் தேடி தேடி படித்து ஆராய்ச்சி பண்ணி அனுபவித்தாலும் கிடைக்கிற அந்த அறிவும் அனுபவம் கடுகளவுன்னு அவ்வை பதிய வைக்கிறாள். அதனால தான் அவ்வை பிராட்டி எழுதுகிறாள், கடுகை துளைத்து 7 கடல் புகட்டி குறுக தரித்த குரல் என்று வள்ளுவன் எழுதிய திருக்குறளை பதிய வைக்கிறார். அப்போது வள்ளுவ பெருந்தகை எந்தளவுக்கு அனுபவம் வாய்ந்தவர் என்று பாருங்கள். அவர் பதிய வைக்கிறார், அப்பா மனித குலமே, பிறவி பெருங்கடல் அப்பா. அந்த கடலில் சின்ன அலை PhD வாங்கிறது, அடுத்த சின்ன அலை தியானம் பண்ணுறது, அதுக்கடுத்து ஒரு சின்ன அலை உலகத்துக்கே நான் சேவம் பண்ணுறது. இந்த அலைகளெல்லாம் அடங்கி ஒரு பேரமைதி இருக்கும். அந்த பேரமைதி தான் உன்னோட இருப்பு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்போது இறைவனோட திருவடி இறுக பற்றினால் மட்டுமே நம்முடைய கற்றல் இன்னும் ஆழமாகும், அமைதி பெறும், நிறைவுக்கு வரும். அப்போது நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இன்று தொடர்ந்து நிலவில் ஆராய்ச்சி பண்ணுறேன், கோள்களில் ஆராய்ச்சி பண்ணுறேன், மண்ணில் ஆராய்ச்சி பண்ணுறேன், மனித உடம்புக்குள் ஆராய்ச்சி பண்ணுறேன்னு தொடர்ந்து ஆராய்ச்சிக்காக மனிதன் நிறைய செலவுகள் செய்து பலவிதமான முடிவுகளை நாளுக்கு நாள் மாற்றிக்கொண்டே இருக்கிறான். அதை நாம் எல்லோரும் கண்கூடாக பார்க்கிறோம், ஏன் அனுபவபூர்வமாக ருசிக்கிறோம். உடம்பில் ஆரம்ப காலத்தில் ஒரு தலைவலி, கால்வலி, இடுப்பு வலின்றது ஒரு அறிகுறியாக இருந்ததே தவிர இன்று
அவையெல்லாம் வியாதியாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இன்னும் இந்த மனித உடம்பில் லட்சக்கணக்கான வியாதிகளை நொடிக்கு நொடி இந்த அறிவியல் உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது. இப்போ அறிவியலை போய் நம்ம உண்மைன்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா? யோசிச்சு பாருங்க. நகரங்களில் தான் மக்கள் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. உணவு மாறிடுது, பல்வேறு ஆசைகள், பதற்றங்கள், பயங்களில் மூழ்கி நிம்மதியான தூக்கம் இல்லைன்னு பதிய வைக்கிறோம். ஆனால் கிராமத்தில் கூட இருக்கிறவங்கெல்லாம் சுகர், பிபி, கேன்சர், சூசைடு, மூட்டு வலி, முதுகு வலி, தலைமுடி கொட்டுது அப்படின்னா எப்படி இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அப்போது இந்த மனித உடம்பை முழுசாக படிக்கிறதுக்கே இன்னும் நமக்கு பல ஜென்மங்கள் தேவைப்படும். அந்த மனித உடம்பை இயங்க வைக்கிற அந்த மனசு திடீர்னு நல்ல எண்ணங்கள்னு சொல்லுது, திடீர்னு போர் அடிக்குது, கோபமாக இருக்குது, பயமாக இருக்குதுன்னு சொல்லுது. அந்த மனதை படிக்க இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுக்க வேண்டும்? இதை தாண்டி உடம்பையும் மனதையும் எப்படி இரவு நேரத்தில் உங்களால் அமைதிப்படுத்த முடியுதுன்னு எப்பாவது இரவு நேரம் உறக்கத்தை உதாசீனப்படுத்திட்டு மூச்சை கவனித்து தியானம் செய்து பார்த்துருக்கிறீர்களா? இதை சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் அனுபவித்தாங்க. இப்போ மூச்சை கவனித்தா எப்படி மனம் அமைதி அடைகிறது, உடல் ஆரோக்கியம் பெறுகிறது. அப்போ இந்த மூச்சுக்கும் உடம்புக்குள்ளே இருக்கிற உயிருக்கும் என்ன சம்பந்தம்னு இன்னும் பல ஆராய்ச்சிகளை அறிவியல் செய்து கொண்டிருக்கிறது. அப்போ இன்னும் கற்க வேண்டியது தாராளமாக இருக்குது இல்லையா? இதை தாண்டி எவ்ரிடே நைட் அந்த டீப் ஸ்லீப்பில் அந்த உயர்ந்த உணர்வுன்னா என்ன, அது எப்படி மீண்டும் 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 ஒரு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் ஜென்மமாக தொடர்ந்து பல உடல்களை எடுத்து இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை ரசிக்க வைக்குதுன்னா இதெல்லாம் யாரோட லீலன்னு கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டாமா? புரிந்து கொள்வதற்காக தானே மனிதனாக வந்திருக்கிறோம். அதனால தான் அவ்வை பிராட்டி சொன்னால், மானிடராய் பிறத்தல் அரிது மனிதா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கோன் குருடு செவிடு பேடு நீங்கு பிறத்தல் அரிது, அதனினும் அரிது குரு கிடைத்தல், அதனினும் அரிது இறைவன் பால் இதயத்திலிருந்து எதிர்பார்ப்பில்லாத அன்பு பொங்குவது. அப்போ இதெல்லாத்தையும் நாம் படிப்பனைக்கு கொண்டு வரணுன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். எல்லை இல்லாத இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் எப்படி எல்லை வகுக்க முடியும்? அதில் ஒரு துகள் நீங்கள், ஒரு துகள் நான். அப்போ நாம் எல்லாருமே பிரபஞ்சத்தோட ஒரு பகுதினா எனக்கு தெரிஞ்சது, எனக்கு புரிஞ்சிருச்சு, அவ்வளோதான் வாழ்க்கை, அவ்வளோதான் அனுபவம், அவ்வளோதான் எல்லாமே அப்படின்னு அடம்பிடிச்சி வாக்குவாதம் பண்ணி வீணான சண்டைகள் சச்சரவுகள் போட்டுக்கிட்டு கிடைக்கிற நொடி பொழுதையும் இனிமையாக வாழாமல் இறைவா இறைவா இறைவான்னு எந்த நேரமும் அவனோட அதீத அன்பு கடலில் மூழ்காமல் தொடர்ந்து ஆராய்ச்சி, அறிவியல், மருந்து, மனசிக்கல், பயங்கள், கோபங்கள், சண்டை சச்சரவுகள், பேராசைகள், பொறாமைகளில் சிக்கி மனிதன் தான் வந்த நோக்கத்தை மறந்து பல்வேறு மோகத்தில் மூழ்கி வாழ்க்கையை அவனே முடிவுக்கு கொண்டு வருகிறான். கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தியுங்கள். இந்த வரக்கூடிய உலக யோகா நாள் விழா நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் உடம்பை வளர்ச்சி ஆரோக்கியப்படுத்திக்கிறதுக்காக இல்லை, மூச்சை கவனித்து மனசை கொஞ்ச நேரம் அமைதிப்படுத்திக்கிறதுக்காக இல்லை, மனதுக்குள்ள நல்ல சிந்தனையை கொண்டு வந்து தடைபட்டிருக்கிற பணிகளையெல்லாம் வெற்றிகரமாக முடித்து நான் சமுதாயத்துக்கு சேவை செய்து பெரும் பேரையும் புகழையும் எட்ட வேண்ட போகிறேன் அப்படின்றதுக்காகவும் இல்லை. இதையெல்லாம் தாண்டி இந்த உலக யோகா நாள் விழா நம்ம சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் அனுபவித்து நமக்கு
வாழ்வியல் கலையாக கொடுத்துருக்கிற இந்த யோக பாதையோட சத்தியமான இலக்கு என்னன்னா, உங்கள் உடம்புக்குள்ளே உள்ளும் வெளியும் போகிற மூச்சு, நீங்கள் சிந்திக்கிற அந்த கலமான மனம், இரவு நேரம் தினசரி நீங்கள் ஆழ்ந்து மூன்றத்தையும் மறந்து இழந்து அனுபவிக்கிற அந்த ஆனந்தம், இது எல்லாத்துக்கும் அடித்தளம் நீங்கள் சிவன், நீங்கள் அருணாச்சலம், நீங்கள் கடவுள். இந்த உயர்ந்த அனுபவம் நமக்கு சாத்தியமாகும் வரை சத்தியமாக நமது வாழ்க்கை பயணம் திருப்தி தராது, நிறைவு பெறாது. என்னதான் நான் பேசிக்கிட்டாலும் நீங்கள் பேசிக்கிட்டாலும், கோச்சிக்கிட்டு யோகாலிருந்து விடுப்பு வாங்கி கண்டு காணாமல் இந்த மனம் போன போக்கில் ஊர் சுற்றினாலும், இல்லை ஐயா இப்படித்தான உறவுகள், நண்பர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம், இதெல்லாம் நமக்கு வாய்ப்பு வேண்டாம், எனக்கு 1008 பணிகள் இருக்குதுன்னு உங்களோட அன்றாட பணிகளில் நீங்கள் தொடர்ந்து மூழ்கி போனாலும் நன்கு புரிந்து கொள்ளுங்கள், காலம் பொன் போன்றது. அதனால தான் அன்பு சொந்தங்களே, உங்களோட நான் இணைந்திருப்பதும் என்னோட நீங்கள் எல்லோரும் இணைந்திருப்பதும் அந்த பெரும் கருணை கடலான அண்ணாமலையாரோட அனுகிரகம். அதனால தான் திரும்ப திரும்ப உங்களோடு என் ஆழமான தாகத்தை பதிவிடுகிறேன். அன்பு உறவுகளே, சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, இளைஞர்களே, தொழில் புரிந்து கொண்டிருக்கிற முக்கியமான பேரும் புகழோடு இருக்கக்கூடிய அன்பு பெரியோர்களே, கற்று பலவிதமான சாதனைகளை இந்த சமுதாயத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மூத்தோர்களே, சான்றோர்களுக்கு நான் பதிய வைப்பது ஒன்று தான். சுகக்கடல் பொங்க சொல் உணர்வு அடங்க சும்மா பொருந்திடு அங்கு அருணாச்சலா. அந்த சும்மா இருக்கிற கலையை ஆழ்ந்து நாமல் கற்று அனுபவமாக அனுபூதியாக மலரும் வரை நமது பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த பயணத்தில் கற்றலும் கற்றலின் முடிவுகளும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் சிவா மலர்ந்து கொண்டே இருக்கிற நிலை, காஸ்லெஸ் ஆஸ்பீஷியஸ்னஸ், அதுதான் சிவாவோட ஸ்டேட். காரணமில்லாமல் மலர்ந்து கொண்டே இருக்கிற மங்களத்தன்மைக்கு பேர் தான் அண்ணாமலையார். அதனால் அன்பு சொந்தங்களே, தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். உடலை வளைக்க ஆசனங்கள், மூச்சை பிடிக்க பிராணாயாமங்கள், மனதை அமைதிப்படுத்த மந்திர தியானங்கள், உங்களுக்குள் உறைந்திருக்கிற அந்த ஆன்மீக சக்திகளை தட்டி எழுப்ப தியான நுட்பங்கள். நீங்கள் யார், நீங்கள் சிவனே அப்படின்றத அனுபூதியாக முழுமைப்படுத்தி கொள்ள ஆத்ம விசாரம். Who am I? Who you are? நான் யார், நீ யார்? நாம் எல்லோரும் அந்த அண்ணாமலையாரின் அற்புத தெய்வீக குழந்தைகள். ஆனந்தமாக இருக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் இன்றிலிருந்து தொடர்ச்சியாக நம்முடைய யூடியூப் சேனலில் சுவாசம் யோக ஆத்ம ஞான இல்லத்தில் சுவாசம் இயற்கை மற்றும் யோக ஆராய்ச்சி மையம் பரம் சித்த ஞான பீடம் அறக்கட்டளையின் மூலமாக எல்லா வகையிலும் மனிதன் மலர்வதற்கான பெரும் அறிவியல் பூர்வமான ஆன்மீக சத்தியங்களை ப்ராக்டிக்கலாக நம்ம எல்லாரும் அனுபவிக்க போகிறோம். எல்லாம் சிவன் அருள். அவன் அருளால் அவன் தாள் வணங்கி ஸ்மரணாத் முக்தி அருணாச்ச